திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு. ஜனவரி முதல் வாரத்திலிருந்து நெல்லையப்பர் கோவில் வெள்ளித்தேர் ஓடும். இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடி அலையும் மத்திய பாஜக அரசுக்கு தமிழர்களின் தொன்மை ஆதாரங்கள் தெரிவதில்லை. மத்திய அரசு அறிவித்துள்ள கீழடி அருங்காட்சியக பணிகளை இன்னும் தொடங்கவில்லை. நெல்லையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நெல்லைக்கு 3 அறிவிப்புகள். நெல்லை ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் ரூபாய் 11 கோடியில் புதிய தங்கும் விடுதி அமைக்கப்படும். ரூபாய் 4.1 கோடி மதிப்பில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காங்கேயன் கால்வாய் வெள்ளோடை சீரமைப்பு பணிகள் நடைபெறும். ரூபாய் 5 கோடி செலவில் வள்ளியூர் பெரியகுளம், வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனரமைக்கப்படும். முதல்வர் ஸ்டாலின் அதிரடி. நானும் விவசாயிதான் என்று சொல்லிக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை திட்ட ஒழிப்பு குறித்து வாய் திறக்கவில்லை. இபிஎஸ்ஸின் துரோக பட்டியலில் 100 நாள் வேலை திட்டமும் சேர்ந்துவிட்டது. சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் மோடி அரசுக்கு ஆதரவாக இபிஎஸ் செயல்படுகிறார். மக்கள் விரோத ஆட்சியாக மத்திய பாஜக அரசு உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் சாடல். தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அழிவின் விளிம்பை நோக்கி வலுக்கட்டாயமாக இழுத்து செல்கிறது திமுக அரசு. அறிவாலயம் எனும் நஞ்சு கொடியை இனியும் தமிழகத்தில் படரவிடக்கூடாது. திமுக அரசின் அலட்சியத்தால் அப்பாவி உயிர்கள் தொடர்ந்து பலியாகி வருவது நெஞ்சை கணக்க செய்கிறது. செவிலியர்களை குற்றவாளிகளைப் போல அடக்கி ஒடுக்க முயற்சிப்பதுதான் திராவிட மாடலா? நயனா நாகேந்திரன் கடும் கண்டனம். அந்த அளவிற்கு ஆதிக்கம். பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை இடிப்போம் என்று வெளிப்படையாக சொல்லும் அளவிற்கு வலதுசாரிகள் ஆதிக்கம் தமிழகத்தில் கால் ஊன்றியுள்ளது. மதுரையை சனாதன மையமாக மாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பில்தான் அடங்கியிருக்கிறது. மதவழி தேசியத்தை எதிர்ப்பதுதான் உண்மையான தமிழ் தேசியம். விசிக தலைவர் திருமாவளவன் விலாசல். திமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது கடினம். திமுக ஆட்சியில் செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் வீதிக்கு வந்து போராடுகின்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக செவிலியர்கள் போராடி வரும் நிலையில் டிடிவி தினகரன் பரபரப்பு கருத்து. விஜய் இப்போது நடிகர் இல்ல, அவர் முன்னாள் நடிகர். அரசியலில் அவர் முழுநேர மக்கள் சேவகராக மாறிவிட்டார். ஈரோடு மாநாட்டிற்கு வந்தவர்கள் நடிகரை பார்க்க வரவில்லை. தமிழகத்தின் முதன்மை அரசியல் கட்சியின் தலைவரை பார்க்கவே வந்தார்கள். அண்ணாமலை வேண்டுமானால் மோடியின் நாயாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் 6 அறிவுள்ள மனிதர்கள். தாவேகா குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு அருண்ராஜ் பதிலடி.